திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்குறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குமா நினைக்கிற நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய இரண்டு கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த இரண்டு கண்கள் நான் செத்தா பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய இரண்டு கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் என்னுடைய ஒரு நிமிட உரையின் போது எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். கத்துங்கடா, கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் அரசியலில் யாரும் கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இன்று தமிழக மக்கள் ஒரு உணர்வுள்ள தமிழனாக நிரூபித்திருக்கிறார்கள். காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்படம் கூட திருப்பி இல்லை. தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசிய தலைவருடைய அர்ப்பணிப்புகளையும் மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் எவனொருவன் தன்னுடைய அரசியலுக்காக பாவிக்கிறானோ அவன் மக்களாலே தூக்கி எறிக்கப்படுவான்.